சரி, இந்த புள்ளைய நீங்கள் எல்லாருமே கள்ளன், கள்ளன் வதந்திகள், ஒழுப்புரிகள், அவன் ஒரு பச்சை கள்ளன். அந்த புள்ளைய யார்கிட்டயாவது எனக்கு ஒரு 5000 10,000 அக்கௌண்ட் போடுன்னு கேட்டவன் இந்த புள்ள உங்களை யார்கிட்டயாவது கேட்ட மாதிரி நீங்களான தடி விட்டபடி அக்கௌண்ட் நம்பரை போடுங்கோ, அக்கௌண்ட் நம்பரை போடுங்கோ, அக்கௌண்ட் நம்பரை போடுங்கோ. இந்த புள்ள யார்கிட்டயாவது நெருக்கிற மாதிரி ஒரே எவிடன்ஸ் காட்டுங்க. இவன் ரெக்கார்ட் உங்கள்கிட்ட காசு கட்டுறதுக்கான ரெக்கார்ட் ஒன்று காட்டுங்க. திட்டப்பட்டு செய்ய எங்கோ திட்டப்பட்டு எந்த வேலையும் செய்யாங்க. அந்த புள்ள யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் தானும் தன்பாடா தென்னம்புள்ளிகளை பராமரிக்கிற கொள்ற தண்ணி இறைக்கிற இந்த வேலையிலேயே அவன் மினக்கட்டு கொண்டிருந்தவன். உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே அவன் பெரியல. அவனை தேடித்தான் நீங்கள் வந்தீர்கள். உங்களுக்கு வியூஸ் தேவை, லைக் தேவை என்று வந்தீர்கள். ஓகே, அவன் யாருக்குமே இடைஞ்சலா வாழ்ந்ததே இல்லை. உறுதியா சொல்ல போனா வாழ்ந்ததே இல்லை. இந்த பூமியில இந்த 40 வயது வரைக்கும் எவனுக்கும் அவன் இடைஞ்சலா வாழ இல்லை. எவனையும் கொண்டு ஒரு போலீஸில் என்ட்ரி போட்ட கிடையாது. அவனாவது சொல்லுவாங்க உன்னை கொண்டு போய் என்ட்ரி போட்டவன் அந்த புள்ளையோண்டு இந்த முள்ளியோட சரி முல்லத்தீவு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி சொல்லுங்க இல்லை. அப்படியான பிள்ளைக்கு வீடு உள்ளட்டு தலைமுடி அறுத்து விளகாரியம் செய்துட்டியால் சந்தோஷம். ஆனா இதுக்கு மேலால ஒரு கதைன்னு சொல்றோம். இந்த நாட்டையாளுற ஜனாதிபதி திட்டமிட்டு இந்த வளவுக்க புகுந்து ஒரு கொலையை விட மோசமான ஒரு காரியத்தை ஒரு குழு ஏற்படுத்தி இருக்கு. இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு தகுந்த தண்டனை இந்த புள்ள பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு நீங்கள் அவைகளுக்கு வேண்டி கொடுக்க இல்லையா இருந்த இந்த நாட்டு அரசனுக்கு சொல்றோம். என்னென்று என்னால வர்ணிக்க இல்லாம கிடக்கு. வேண்டி கொடுத்தியலா இருந்தா சட்டமும் நியாயம் நீதியும் உரிய தலைவன் என்றதுக்கு ஒரு ஆதாரமா உலக மக்களுக்கு இருக்குமென்றதை நான் கேட்டுக்கொள்றேன். ஏனென்று சொன்னா இது தமிழ் மக்கள் உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை இந்த நாட்டு அரசன் தகுந்த தண்டனை வேலைக்கு வேண்டி கொடுக்க இல்லையா இருந்தா தமிழ் மக்களோட ஆதரவு கூட சில வேளைகள்ல பறிபோக வாய்ப்பு இருக்கப்போ